வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான். அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கம்பெனி நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்சோலா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி வேரியஸ் ஆஃப் டொமைன்ஸ்ல நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் பாத்தீங்கன்னா யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும், செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களோட ஸ்கில்ஸை அப்ஸ்கேல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க போகிறோம். ஸோ காலேஜஸில் சில செட் ஆஃப் சிலபஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சிலபஸையே தான் ரிப்பீட்டடாக நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ரியல் டைமாக ப்ராஜெக்டோ இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்கிட்டே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டுக்கு எடுக்கிற சிலபஸை தான் அடுத்த 5 வருஷம் செட்டுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 5 வருஷத்துக்குள்ளே அடுத்தடுத்த டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக அப்டேட் ஆகிக்கும். ஸோ அது மாதிரி அந்த டீச்சர்ஸும் வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆக மாட்டாங்க. 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அவங்க அப்டேட்டே பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஸ்கில்ஸை எப்படி அப்ஸ்கேல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியில் மட்டும்தான் அப்ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி நம்ம அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை கெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்டர்ன்ஷிப்ல நம்ம ரியல் டைமாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஐடி செக்டர்ல என்ன ரீசன்ட் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவலாகவே இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ண முடியுமா இல்லை கெட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃப்ரெஷராக நம்ம யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நான் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா அடுத்தது கெரியரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு திங்க்குமே இல்லாமல் இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கெட் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆக. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ஸ்கில்ஸ் அப்ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் தான். கண்டிப்பாக 3 மந்த் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோஸை கண்டிப்பாக பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் கெரியர் ஜாபுக்கு கண்டிப்பாக ரொம்பவே இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்னாலே என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு கம்பெனி வந்து 3 மந்த் to 1 month டியூரேஷன் தருவாங்க. ஸோ அந்த டியூரேஷன்ஸில் சில ப்ராஜெக்ட்ஸ் தருவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க. அதாவது கம்பல்டேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க. இன்னும் நல்லா பண்ணீங்கன்னா லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் உங்களுக்கு அட்டாச் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெஸ்யூம்ஸில், நம்மளோட ப்ரொஃபைல், நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அது வேல்யூ ஆடட் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா அந்த ஒர்க்கு, அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த ரெக்ரூட்டருக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, இந்த டொமைனை பற்றி உங்களுக்கு பேசிக் நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்ரூட்டர் உங்களுக்கு நினைப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்ன்ஷிப் நீங்கள் இன்டர்னில் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களை கேட்பாரு. ஸோ நீங்கள் இன்டர்னில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கனாலே ஒரு 75% ஆஃப் ஜாப் வந்து நீங்கள் கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ அதனால காலேஜில் படிக்கிற சிலபஸ் மட்டுமே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி வேல்யூ ஆடடாக அடிஷ்னலாக நீங்கள் வந்து வெளியே காலேஜ் விட்டு வெளியே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் கெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்லாம் வந்து நீங்கள் வீக்கெண்டில் கூட பண்ணலாம். அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் கூட பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு டைம் வந்து கம்பேக்டாக இருக்கும். அதுதான் இதில் மெயின் ரீசனு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு விர்ச்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தராங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு அமௌண்ட் பே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ₹1 கூட பே பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1500 பே பண்ணணும், ஒரு 2000 பே பண்ணணும், ஒரு 5000 to 10,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கம்பெனிஸ் மத்தியில் நமக்கு ஃப்ரீயாக இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். கைஸ், நான் சொன்ன மாதிரி சென்சோலா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ், அவங்க என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபாலோ திஸ் லிங்க் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் ஓகே, இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஜாபோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட இன்டர்ன்ஷிப் பற்றி அப்டேட்டடாக வச்சுப்பாங்க. அதாவது உங்கள் எனி அப்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட விஷன் அண்ட் மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வாட் இஸ் சென்சோலா ஸ்கூல் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அவங்களோட கெரியரில். அதுக்காக தான் வந்து இந்த சென்சோலா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இஸ் அன் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் அண்ட் டெக்னாலஜிஸ் பில்ட் யுவர் கெரியர், அதாவது இன்டர்ன்ஷிப்ங்கிற பேரில் உங்களோட லேர்னிங் இருக்கும், அந்த கெரியரில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி டியூரேஷன் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம், நான் சொன்ன மாதிரி எத்தனை மந்த் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் டு மேக்ஸிமம் 3 மந்த் மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. அதாவது டெடிகேட்டட் லேர்னிங் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 3 மந்த் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அதுக்கப்புறம் இட் இஸ் ஃப்ரீ, அதாவது நம்ம காசு கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ், இட்ஸ் 100% அப்சல்யூட்லி ஃப்ரீ. தேர் இஸ் நோ ஹிடன் சார்ஜஸ், அதாவது மறைமுகமாக உங்ககிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டோம். ஸோ மறைமுகம்னா இப்போ ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் போதோ இல்லை ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும் போதோ அப்போ வந்து எனக்கு 1000 பே பண்ணுங்க, 2000 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கம்பெனிஸ் மாதிரி கிடையாது. அப்சல்யூட்லி இட் இஸ் 100% ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹிடனாகவும் உங்ககிட்ட மறைமுகமாகவும் உங்ககிட்ட எந்த ஒரு சார்ஜஸும் கேட்க மாட்டாங்க. ஸோ எதுக்காக ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல தான் வராங்க. ஸோ அதனால அவங்க வந்து நிறைய கான்ஸ்டியூஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்மளோட நாலேஜஸை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. கேன் ஐ கெட் ஜாப் ஆஃபர் கம்ப்ளீஷன் த ப்ரோக்ராம், ஓகே நான் வந்து ஜாப் ஆஃபர் பண்ண முடியுமா, அதாவது என்னால் ஜாப் கெட் பண்ண முடியுமா இந்த ப்ரோக்ராம் கிடைச்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஆஃப்டர் கம்பெடிஷன் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இன்டர்ன் ரெகுலர் ஜாப் வித் அவர் கம்பெனி, உங்களுக்கு வந்து இந்த கம்பெனிலேயே ஒர்க்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னாகவும் கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப்பாகவும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து ரெகுலர் ஜாபாகவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பி மே ரெஃபர் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அவர் நெட்வொர்க், உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கும் பில்ட் பண்ணி தருவாங்க, அதாவது உங்களோட நெட்வொர்க் சர்க்கிள்ஸும் பில்ட் பண்ணி தருவாங்க. கேன் ஐ அட்டன் திஸ் ப்ரோக்ராம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ், யூ கேன் லேர்ன் வியா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து விர்ச்சுவலாகவே நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. கேன் ஐ கெட் பெய்ட் டியூரிங் திஸ் ப்ரோக்ராம், அதாவது நீங்கள் வந்து எதாவது பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்குமே நீங்கள் பே பண்ண தேவை, அதாவது மெட்டீரியல் பே பண்ணணுமா இல்லை ஏதாவது டூல்ஸ்க்கு பே பண்ணுங்க அப்படின்னு சில இன்டர்ன் கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் வந்து இன்டர்னை செலக்ட் ஆகிருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட ஆக்சஸ் வரதுக்கு ஒரு 5000 10,000 பே பண்ணுங்க, உங்களுக்கு அந்த டூலுக்கு வந்து 5000 to 10,000 or 7,000 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஏதோ ஒரு டூலு ஒரு வெப்சைட் கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ அப்சல்யூட்லி உங்களுக்கு 100% ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் ஐ கெட் ஆஃப்டர் பே கம்ப்ளீஷன் தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், செலக்டட் இன்டர்ன், ஸோ இப்போ நீங்கள் இன்டர்னாக செலக்ட் ஆகிட்டீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க பே பண்ணுவாங்க, அதாவது இன்டர்னுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. சம்திங் உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து ஒரு 10,000 to 15,000 15,000 to 20,000 வரைக்கும் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து. ஓகே, இன்ன வரைக்கும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம், ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவங்க கொடுத்துருக்க எல்லா ஃபார்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்வயர்ட். ஸோ நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி தான் ஆகணும், எதையும் இக்னோர் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. ஸோ ஆர் யூ ஓப்பன் டு லேர்ன், ஓகே நீங்கள் வந்து படிக்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. why you want to join this program, எதுக்காக நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. skill to our skills அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். என்னோட ஸ்கில்ஸ் அப்ஸ்கில் பண்ணுறதுக்காக, அதாவது அப்டேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கோ அந்த ரீசனை போய் நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் கூகுளில் கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினை காப்பி பண்ணி கூகுளில் போட்டு கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டூ யூ ஹேவ் லேப்டாப், உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக ஓனர் லேப்டாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ், என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இருக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம், உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஜெண்டர், ஸோ மோஸ்ட்லி அது தெரியும், ஜெண்டர் ஐ அம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ மொபைல் நம்பர், உங்களோட வேலிட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. என்னோட இமெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். என்னோட இமெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா இன்ஜினியரிங் கொடுத்துக்கோங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டிப்ளமோ படிச்சிங்கன்னா டிப்ளமோ, இல்லை ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா டிஸ்கண்டினியூக்கு இவங்க வந்து இன்டர்ன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து காலேஜ் ஆர் ஸ்கூல் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிகிரி, ஓகே டிகிரி என்ன டிகிரி படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த இயர் பாஸ்ட் அவுட், அதாவது இவங்க என்ன மெயினாக கொடுக்குறாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே 2016 வரைக்கும் கொடுக்குறாங்க. பிஃபோர் 2016 வரைக்கும் நமக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க.
2016 படிச்சதுலேருந்து 2023 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2016ல் படிச்சவங்களுக்கு வரைக்குமே இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட காலேஜ் நேம் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி, எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் வேலிடாக ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வாட் யூ வாண்ட் டு லேர்ன். ஓகே, அதாவது இதுதான் மெயின். ஓகே, என்ன மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த டொமைன் உங்களுக்கு வேணும், நீங்கள் என்ன படிக்க ஆசையாக இருக்கீங்க, என்ன படிக்க விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு 10 to 15 டொமைன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேக் அண்ட் டெவலப்பர், அதாவது பேக் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் அண்ட் டெவலப்பர், அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. பேக் அண்ட் டெவலப்மெண்ட், தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்இஓ, அதாவது எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்ஸை பூம் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு வெப்சைட்டை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக எஸ்இஓ ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் ஒரு செலிபிரிட்டிக்கு சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன், அதுக்கும் வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் கான்டென்ட் ரைட்டிங், அதுக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் கிராஃபிக் டிசைனிங், அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங், வீடியோ ஷூட்டிங், வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி செக்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெவலப்ஸ் கிளவுடுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, அதாவது எத்திக்கல் ஹேக்கிங், அந்த ஃபீல்டுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஐடி சேல்ஸ், ஓகே, ஒரு ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணுறது, அதாவது சேல்ஸ் ரிலவெண்டான ஃபீல்டுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து இன்டர்நேஷனல் சேல்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது இன்டர்நேஷனல் கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. தென் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஓகே, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எனக்கு கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், தென் ஹச்ஆர் அட்மின் அண்டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டொமைன் வேணுமோ அந்த டொமைனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன டொமைன் வந்து சூஸ் பண்ணி கெரியரில் போக போகிறீங்களோ அந்த டொமைனை ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த டொமைனில் நாலேஜ் இருக்குது, எனக்கு இந்த டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் கொடுங்க. தெரியாமல் எந்த ஒரு டொமைனும் கொடுத்துடாதீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹவு டு யூ நோ அபவுட் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது மூலிமா நீங்கள் இந்த ப்ரோக்ராமை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் எதில் கெட் பண்ணீங்களோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் அதை கொடுத்துட்டு இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து மெயில் வரும். இந்த ப்ரோக்ராமோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட இன்டர்ன்ஷிப் யார் தவறிட்டு இருக்காங்களோ, இல்லை இன்டர்ன்ஷிப் ஃப்ரெஷராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஃபைனல் இயர், ஃபஸ்ட் இயர், இது வந்து ஃபைனல் இயர் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், இல்லை செகண்ட் இயர், தேர்ட் இயர், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம டெய்லி காலேஜ் போயிட்டுருக்கேன், எப்படி இதை ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பயந்துக்கு தேவையில்ல. ஸோ ஈவினிங் ஆர் வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸை முடிச்சு நீங்கள் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்ஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் யார் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.